போகோ ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் விஜி பேசுகிறேன். நிறைய பேர் ஆர்ஐக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதுக்கு வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஆர்ஐ ஃபேக்டர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தது. முடக்குவாதம் வந்து ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் நடக்க முடியலை, கை கால் வந்து மடக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் அவங்களோட ஃபீட்பேக்கு சொல்லுவாங்க. ஹலோ, நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஆர்ஐ ஃபேக்டரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். வெளியே இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கும் போது இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து வீட்டில் எல்லாரும் சஜெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்ஐ ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ பெயின்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால காலையில் மார்னிங் எழுந்துக்கும் போது அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, 1 year மெடிசன்ஸ் எடுக்கணும், மெடிசன்ஸ் எடுத்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 3 நாள் வந்து என்னை ஐபியில் வச்சுருந்தாங்க. அந்த 3 நாளில் மெடிசன்ஸும் அந்த 3 நாளோட தெரப்பியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் கொடுத்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு 3 month மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை கொடுத்தது. ஸோ ஆர்ஐ ஃபேக்டர் வந்து எல்லாருமே சொன்னாங்க அதுக்கு ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மெடிசன்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு 3 மாதத்துலேயே நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்து நான் எல்லா ரிசல்ட்லையுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்துருந்தது. ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, எந்த ஒரு ஜாயிண்ட் மசில்ஸ் பெயின் எதுவுமே இல்லை. ஸோ தெரப்பி எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. ஸோ நான் 3 நாள் எங்கள் ஐபியில் இருக்கும் போது என்னை பார்த்துக்கிட்ட சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருந்தாங்க. ஃபுட் எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ டாக்டர்ஸோட ஒவ்வொரு சஜஷனில் தான் வந்து எனக்கு எல்லா ஒரு ரிலீஃபும் கிடச்சிது. ஸோ அவங்க கன்சல்டேஷன் பண்ணதுனால எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் தான் நான் எடுத்து அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு 3 monthsலேயே நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்தது. ஸோ டயட் எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஓகே. என்னோட பொண்ணு வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தா. இங்கே வந்திருந்தா நான் வந்து வெளியில் வந்து டாக்டருங்கிட்டலாம் பார்த்து நிறைய இன்ஜெக்ஷன் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது ரிலீஃப் ஆகும், அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடும், ஆப்ரேஷன் பண்ணணும், நடக்க முடியாது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. இவன் லைஃப் வந்து முதல்ல பாதிக்கப்படணும்னு சொன்னாங்க. என்னால் வந்து அது ஜீர்ணிச்சிக்க முடியல. இந்தமாரி இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அப்போ நான் வந்து இது வேணாமா, நம்மளுக்கு இது செட் ஆகாது, வந்துடுன்னு சொல்லி நான் வந்து இங்கே வந்து விஜி மேம் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் அவங்கக்கிட்ட முதலாக கேட்டது வந்து இதை தான் கேட்டேன், என் பொண்ணு லைஃப் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது, அவள் வந்து இன்னும் இருக்கிற சின்ன பொண்ணுன்னா. அதுக்கு அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக குணமாக்கிடலாம், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் பார்த்தா 3 நாள் இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தோம். 3 நாள் இருந்ததில் பார்த்தா அவளுக்கு பிசியை கொடுத்தாங்க. பிசியை கொடுத்த டாக்டர் பார்த்தீங்கன்னா என் கண்ணாலேயே நான் பார்த்தேன் அவர் எப்படியெல்லாம் கொடுத்தாரு, அவர் எப்படியெல்லாம் பண்ணார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் பொண்ணு இதுலேருந்து ரிலீஃப் ஆகிடமானாங்க. அதேமாரி அந்த 3 நாள் 2 வேளை தவறாத கொடுத்தாங்க. ஃபுட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்லேருந்து, மெடிசன்லேருந்து, நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வீட்டில் இருப்போமோ அதேமாரி தான் எல்லாமே நாங்கள் இங்கே இருந்தோம். ஒருத்தர் கூட ஒன்றுமே கஷ்டப்படுத்தல, ஒரு முகம் சுளிக்கல, ஒன்றுமே இல்லை. என் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுத்து எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அது அவங்க சொன்ன பிற்பாடமே நான் டயட்லேருந்து, ட்ரீட்மெண்ட்லேருந்து, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் கரெக்டாக வந்தது. வந்துட்டு பார்த்தா மழை வர்றப்போ அவளுக்கு கால் கையெல்லாம் வலிக்கும், அவள் ஒரு மாதிரி கஷ்டப்படுவாள். அது என்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் நார்மலாக இருக்கிறாள். நான் இந்த 1 வாரமாக அவளை வீட்லேயே ஃபாலோ பண்ணுறேன். நல்ல வேலை செய்கிறாள், ஆக்டிவிட்டியாக செய்கிறாள். எனக்கே அதிசயமாக இருக்குது, இப்படியெல்லாம் செய்கிறாள், சலையாது செய்கிறாள், கஷ்டப்படாத உக்காருன்னு கூட நான் சொல்லி பார்க்குறேன். இல்லைம்மா நான் செய்கிறோம்மான்னு அவளே எல்லா வேலையும் அவள் வேலையிலேருந்து எக்ஸ்ட்ரா வேலையிலேருந்து எல்லாமே செய்கிறாள். இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே டாக்டர்கிட்ட கிளினிக்கு வரணும். நாங்கள் டெஸ்ட்டு வீட்டாண்டே டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ நாங்கள் பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குது. முடக்குவாதன்றது அவளுக்கு எல்லாம் கம்மியாயிடுச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்லணும்னு தெரியல. நான் எத்தனையோ நாள் அழுதுருக்கிறேன் படுக்கையில், இவன் வாழ்க்கை இப்படி ஆகிடுமோ. ஏன்னா என் கண் எதிரிலே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சொந்தக்கார பாப்பாவே பார்த்துருக்குறேன். இன்னும் அந்த பாப்பா கஷ்டப்படுறான், நடக்க முடியல. அவங்க ஹஸ்பண்ட் சின்ன பொண்ணு,
19 வயசு பொண்ணு. அவங்க ஹஸ்பண்ட் தூக்கின்னு போயிட்டு பாத்ரூமில் விடுறான். அதை பார்க்குறப்ப போன வாரம்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் அந்த பொண்ணை போய் கட்டி பிடிச்சி உடம்பு எப்படி மாறுது. ஆனால் அந்த இடத்துல என் பொண்ணை பார்த்தேன். இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்போ என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அண்ணன் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுட்டாரு. என் பொண்ணுக்கு சுகம் கிடைச்சிச்சு. இதுதான் உண்மையான ட்ரீட்மெண்ட்டு. எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது உங்களுக்கு சிஆர்பி வேல்யூ ரொம்ப ஹையாக இருந்துச்சு தடா. தென் வந்து உங்களுக்கு ஆன்டி சிசிபி பாசிட்டிவ், ஆர்ஐ ஃபேக்டர் பாசிட்டிவ். இது ரெண்டுமே வந்து இப்போ நார்மலாக வந்து ஆன்டி சிசிபி எல்லாம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய மெடிக்கேஷன் எடுக்கணும், அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷனுங்கிறது இருக்கும். பட் நம்ம மெடிசின்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஆர்பி ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிஆர்பி வேல்யூ 8.5 அந்த மாதிரி இருந்தது. இப்போ அட் ப்ரெசன்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வந்துருச்சு. உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஆர்ஐ ஃபேக்டர் வந்து நார்மலாக இருக்குது. தென் ஆன்டி சிசிபி வந்து மோர் தென் வந்து உங்களுக்கு 5க்கு மேலே ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ வந்து 0.80 வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிலோ 4னாலே நார்மல் தான். நல்ல ரிசல்ட் இருக்குது. தென் முக்கியமாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்து அடிக்கடி உங்களுக்கு ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்தது. யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்தது. இப்போ பல்சல்ஸ் எல்லாம் யூரின்ல வந்து நில்லுன்னு தான் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் கொடுக்குற டயட்டு, தென் மெடிசன்ஸு இன்னும் ஒரு 2 to 3 months நீங்கள் எடுத்தாலே போதும். அதிலே வந்து நார்மல் ஆயிடுவாங்க. இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.